கல்யாணம் முடிஞ்சு 9 மந்த்ஸில் குழந்தை பிறந்துடுச்சு. 40 வீக்ஸ் ஆக்சுவலி ஆகலை. கல்யாணம் ஆகியே 38 வீக்ஸ் தான் ஆகுது. ஆனால் எப்படி 40 வீக்ஸ் முடிஞ்சு டியூ டேட் வந்து குழந்தை பிறந்தது, இது என்ன கணக்கு அப்படின்ற கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்குது. ஒரு செலிப்ரிட்டி கப்புள் கூட இதை பற்றி வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஊரெல்லாம் வந்து கணக்கு போட்டு இதை வேற மாதிரி பேசுகிறாங்க, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டுலாம். ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும் ஈஸியாக அப்படின்னு நினைக்கிறேன். ஃபெப்ரவரி மாதத்தில் 28 நாள் இருக்கு இல்லையா? அப்புறம் நம்மளோட பீரியட் சைக்கிள் ஆர் மென்ஸ்ட்ரியல் சைக்கிள்ங்கிறதும் 28 நாள். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி 1 பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கல்யாணம் வந்து ஒரு ஃபெப்ரவரி 12 நடக்குது, ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸில் அவங்களுக்கு ஆவ்யுலேஷன் ஆகுது, 14th டே அப்படின்னு வச்சுப்போம். அந்த டைமில் அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க. ஃபெப்ரவரி 28 பீரியட் வரணும், கரெக்டாக? வரல. மார்ச் 1 ஆகுது, 2, 3 ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹோம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வருது, ஓகே. அண்ட் அவங்க டாக்டர் கிட்ட போகும்போது என்ன சொல்லுவாங்க? எத்தனை வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி? அவங்க ஆக்சுவலி ஆல்ரெடி 4 வீக்ஸ் ப்ளஸ் ப்ரெக்னென்ட். ஆனால் கல்யாணம் ஆகி 2 வாரம் தானே ஆகுது. ஃபெப்ரவரி 12 தானே எங்களோட கல்யாணம், கரெக்டாக? அப்படி கேட்பாங்கல்ல? கரெக்ட். இதில் என்ன விஷயம்னா, என்னோட வீக் பை வீக் ப்ரெக்னென்சி வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கன்செப்ஷன் எப்போ நடக்குதுன்னு கரெக்டாக தெரியாததால் ஒரு ப்ரெக்னென்சியை அவங்க வந்து ஃபஸ்ட்டு டே ஆஃப் பீரியட்லேருந்து கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆவ்யுலேஷன் எப்போ நடக்குது கரெக்டாக கணிக்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து ப்ரீவியஸ் பீரியட்ல இருந்தே உங்களோட சைக்கிளோட பிகினிங்ல இருந்தே கணக்க ஆரம்பித்து 40th வீக்கோட எண்டை வந்து டியூ டேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக ப்ரெக்னென்சி வீக் 1 and 2ல் உங்களோட பீரியட் முடிஞ்சு அடுத்தது உங்களோட உடம்பு வந்து ஆவ்யுலேஷனுக்கு ரெடி ஆகுது. அண்ட் 14th டே ஆவ்யுலேஷன் ஆகும்போது அது வந்து 2 வீக்ஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்ற கணக்கில் வந்துடுது. ஏன்னா கணக்கு அந்த மாதிரி போடுறாங்க. அண்ட் ஸோ நீங்கள் வந்து கன்சீவ் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா, மிஸ் பீரியட் முடிஞ்சு நீங்கள் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் வந்து 4 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியை தாண்டிடுறீங்க. ஸோ கல்யாணம் ஆகியே 2 வாரம் ஆகியிருந்தாலும் நீங்கள் 4 வீக்ஸ் ப்ளஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு அப்படி தான் போயிடுறீங்க.